இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மற்றும் பழம்பெரும் திரைப்பட நடிகையான வி.என். ஜானகி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க தமிழக முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் திலகமுமான எம்ஜிஆரின் மனைவியாவார். வி.என். ஜானகி அவர்கள் 1923 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று கேரள மாநிலம் வைக்கத்தில் பிறந்தார். இவரின் முழு பெயர் வைக்கம் நாராயணி ஜானகி ஆகும். வி.என். ஜானகி அவர்கள் 1996 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். கர்நாடக இசை உலகத்துல புகழ்பெற்ற பாபநாசம் சிவனின் அண்ணன் மகள்தான் வி.என். ஜானகி அவர்கள். அதனால இவங்களுக்கு இயல்பாவே பாடல் மற்றும் நடனத்துல ஆர்வம் இருந்திருக்கு. 1939 மன்மத விஜயம் திரைப்படத்தின் மூலமா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. சந்திரலேகா திரைப்படத்துல முக்கிய வேஷத்துல நடிச்சிருக்காங்க. ராஜமுக்தி, மோகினி போன்ற படங்கள்ல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட ஏற்பட்ட நட்பு காதலா மாற 1963 இருவரும் சட்டப்பூர்வமா திருமணம் செஞ்சிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு அவங்க படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திக்கிட்டாங்க. 1987 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையால ஜானகி அம்மாள் அரசியலுக்கு வர நேர்ந்தது. 1988 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரா பதவி ஏற்றாங்க வி.என். ஜானகி அவர்கள். அதிமுக கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவு, அதுக்கப்புறமா சட்டப்பேரவையில ஏற்பட்ட குழப்பம் காரணமா இவங்களோட ஆட்சி 24 நாட்கள் மட்டுமே நீடிச்சிருக்கு. அப்போதைய மத்திய அரசால் இவரது ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. தமிழக வரலாற்றில் மிக குறைந்த நாட்கள் முதலமைச்சராக இருந்தது வி.என். ஜானகி அவர்கள் மட்டும்தான். வி.என். ஜானகி அவர்கள் கட்சி நலனுக்காக தன்னோட அரசியல் வாழ்வில் இருந்து முழுமையா விலகிட்டாங்க. சத்யா கல்வி மற்றும் அறக்கட்டளை மூலமா பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தொடங்கி ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு உதவியிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான வி.என். ஜானகி அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்க்கரசி அவங்கள பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேச மங்கையர்க்கரசி அவர்கள் 1984ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறாங்க. ஆன்மீக கடல் கிருபானந்த வாரியாரின் முதன்மை மாணவியான இவங்க தன்னோட தனித்துவமான எளிய தமிழ் நடையாலும் கணீர் என்ற குரலாலும் உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களை கவர்ந்து வர்றாங்கன்னு சொல்லலாம். தன்னோட 6வது வயதிலேயே ஆன்மீக பெரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முன்னிலையில் மதுரையில் தன்னோட முதல் சொற்பொழிவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முறைப்படி கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் பயின்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீபோர்டு, ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகளையும் வாசிக்கக்கூடியவங்க. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளையும் அறிஞ்சவங்க. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்கா, லண்டன், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு உலக நாடுகள் பலவற்றுக்கும் பயணிச்சு தமிழ் மற்றும் ஆன்மீகம் குறித்த சொற்பொழிவுகளை ஆற்றிட்டு வராங்க தேச மங்கையர்க்கரசி அவர்கள். கம்ப ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருக்குறள் மற்றும் முருகப்பெருமானின் பெருமைகள் குறித்து இவர் ஆற்றும் உரைகள் ஆன்மீக அன்பர்களிடையே மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லலாம். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் இவர் ஆற்றிய இடைக்கால தமிழ் என்ற உரை அறிஞர்கள் பலரின் பாராட்டுகளை பெற்றது. பல்வேறு முன்னணி தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிகழ்ச்சிகளில் ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்கி வர்றாங்க இவங்க. சொற்பொழி ஆற்றுவதோடு மட்டுமின்றி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த 2 முக்கிய நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்து மதம் என்ன சொல்கிறது, 100 ஆண்டுகள் இன்ப சுற்றுலா. இந்த நூல்கள் தான். தேச மங்கையர்க்கரசி அவங்களோட தமிழ் பணியை பாராட்டி பல்வேறு அமைப்புகளும் தமிழக அரசும் விருதுகளை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசின் உயரிய கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி கிருபானந்த வாணி, முத்தமிழ் அரசி, திருக்குறள் செல்வி அப்படின்னு விருதுகளும் பட்டங்களும் பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சியில தேச மங்கையர்க்கரசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல 1980 மற்றும் 1990 வருடங்கள்ல மிக பிரபலமாக விளங்கிய ஒரு முன்னணி இந்திய நடிகர்
முரளி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நடிகர் முரளி அவர்கள் 1964 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி, 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க. நடிகர் முரளி முக்கியமாக தமிழ் மற்றும் சில கன்னட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கதையோட நாயகனா யதார்த்தமான, ரசிகர்களால் அன்போடு புரட்சி நாயகன் அப்படின்னும் காதலை வெளிப்படுத்த தயங்கும் கதாபாத்திரங்கள்ல நடிச்சதுனால இதயம் முரளி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவரது தந்தை சித்தலிங்கையா புகழ்பெற்ற கன்னட திரைப்பட இயக்குனர் ஆவாங்க. நடிகர் முரளியோட மகன் அதர்வா தற்போதைய தமிழ் சினிமாவோட முன்னணி இளம் நடிகர்கள்ல ஒருவரா விளங்கிட்டு இருக்கிறாரு. தன்னோட தந்தையின் இயக்கத்துல வெளியான பிரேமா பர்வா என்ற கன்னட படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல 1984 வெளியான பூவிலங்கு இவரோட முதல் திரைப்படமாகும். மணிரத்னம் இயக்கிய முதல் தமிழ் படமான பகல் நிலவு, அதுக்கப்புறமா விக்ரமன் இயக்கிய புது வசந்தம், இந்த படங்கள்ல நடிச்சது இவருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. 1991 கதிர் இயக்கத்துல வெளியான இதயம் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். காதலை சொல்ல தயங்கும் ஒரு மாணவனின் பாத்திரத்தில் இவர் காட்டிய யதார்த்தமான நடிப்பு இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் ஆக சிறந்த காதல் காவியங்கள்ல ஒன்றா கருதப்படுது. காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், தேசிய கீதம், வெற்றி கொடிக்கட்டு, ஆனந்தம், சமுத்திரம் உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிகர் முரளி. தன்னோட திரைப்பயணத்துல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிகர் முரளி. இவர் நடித்த படங்களுக்கு விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2001 வெளிவந்த கடல் பூக்கள் திரைப்படத்துல நடிச்சதற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான மாநில அரசு விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நடிகர் முரளி அவங்களோட திரைப்பயணத்தை பத்தி அறிந்து கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இந்தியாவின் நவீன நாடக உலகின் மிக சிறந்த நாடக ஆசிரியர்களில் ஒருவரான புகழ்பெற்ற பன்முக திறமை கொண்ட கலைஞரான கிரிஷ் கர்னாட் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கிரிஷ் கர்னாட் அவர்கள் 1938ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்று மகாராஷ்டிராவின் மாதேரானில் ஒரு கொங்கணி பேசும் குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. கிரிஷ் கர்னாட் கன்னட மொழி எழுத்தாளர், நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் என பல துறைகளில் முத்திரை பதிச்சிருக்காங்க. தார்வாட்டில் உள்ள கர்நாடக பல்கலைக்கழகத்தில் கணித மற்றும் புள்ளியியல் பயின்றார். அதுக்கப்புறமா புகழ்பெற்ற ரோட்ஸ் அறிஞராக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் இந்த துறைகள்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க. கன்னடத்துல நவீன இந்திய நாடக எழுத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய இவரது நாடகங்கள் சமகால பிரச்சனைகளை பேசுவதற்கு புராணங்களையும் வரலாறுகளையும் அடித்தளமாக கொண்டிருக்கு. கிரிஷ் கர்னாட் அவங்களோட யயாதி, துக்ளக் மற்றும் திப்பு சுல்தானின் கனவுகள் இந்த நாடகங்கள் எல்லாமே அவருக்கு பெரும் புகழை வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லலாம். இவரது நாடகங்கள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல முன்னணி இயக்குநர்களால் மேடை ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 1970 வெளியான சமஸ்காரா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் திரைக்கதை எழுத்தாளராகவும் நடிகராகவும் அறிமுகமாயிருக்கிறாங்க கிரிஷ் கர்னாட். இந்த படம் தேசிய விருதும் பெற்றிருக்கு. வம்ச விருஷா படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகி சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறாங்க. இந்தியில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட உத்சவ் திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறாங்க. கன்னடம், இந்தி, தமிழ் என பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க கிரிஷ் கர்னாட் அவங்க. தமிழில் கமலஹாசனின் காதலன், மின்சார கனவு, ரட்சகன் மற்றும் செக்க சிவந்த வானம் போன்ற படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. தூர்தர்ஷன்ல புகழ்பெற்ற மால்குடி டேஸ் தொடரில் சுவாமியின் தந்தையாக நடிச்சிருக்கிறாங்க. 1990 தொடக்கத்துல டர்னிங் பாயிண்ட் என்ற அறிவியல் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இந்திய இலக்கியம் மற்றும் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக நாட்டின் மிக உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1974ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் 1994ஆம் ஆண்டு தலிதண்டா நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. 1972ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றிருக்கிறாங்க. பல தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா கிரிஷ் கர்னாட் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.